ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலைப்பாடுமிக்க குர்ஆன் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் அங்குள்ள நமது செய்தியாளர் நிவேதிதா. பேனா மற்றும் மை கொண்டு எழுதப்படும் காலிகிராபி எழுத்துகள் முதலாக எம்ப்ராய்டரி மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிரியா நாட்டிலிருந்து வந்து அமீரகத்தில் பல ஆண்டுகளாக தையல் தொழில் செய்து வரும் காத்ரி என்பவர் உலக அளவில் எம்ப்ராய்டரி மூலம் செய்யப்பட்ட முதல் குர்ஆனை உருவாக்கியுள்ளார். இதுவரை யாரும் செய்திடாத சாதனையை செய்யும் வண்ணமே இந்த குர்ஆன் தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித தலமாக கருதப்படும் மக்காவில் உள்ள காபாவின் மீது போர்த்தப்பட்டுள்ள துணியை அடிப்படையாக கொண்டு இந்த எம்ப்ராய்டரி குர்ஆன் உருவாக்கப்பட்டுள்ளது. வெல்வெட் துணி மற்றும் தங்க நிற நூல்கள் பயன்படுத்தப்பட்டு முதலில் குர்ஆனின் ஒரு சில வசனங்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குர்ஆனின் பல அத்தியாயங்கள் எம்ப்ராய்டரி மூலம் உருவாக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்களிடத்தில் கிடைத்த பெரும் வரவேற்பினை தொடர்ந்து காத்ரி அவர்கள் இந்த முழு குர்ஆன் தொகுப்பினை சுமார் 8 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளார். 24 மில்லியன் திர்ஹம்கள் மதிப்புள்ள இந்த எம்ப்ராய்டரி குர்ஆன் 12 பாகங்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 426 பக்கங்களை கொண்டுள்ளது. 2 மீட்டர் நீளம் கொண்ட இதன் எடை 200 கிலோ என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தியாயங்களாக பல நாடுகளில் காட்சிக்கு வைக்கப்பட்ட இந்த எம்ப்ராய்டரி குர்ஆன் முதலாக அமீரகத்தில் மட்டுமே முழு குர்ஆன் தொகுப்பாக துபாய் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.